ஸ்மார்ட் மீட்டர் வெறும் பேச்சு பொருளாக தான் இருக்கு, இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, தமிழ்நாட்டில் தியாகராய நகரில் 1,42,000 வீடுகளுக்கான மீட்டர் ஸ்மார்ட் மீட்டரா மாற்றப்பட்டு அதனுடைய செயல்முறையை மின்வாரியம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் வந்தா என்னென்னலாம் மாறும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்மார்ட் மீட்டர் மூலமா உங்களுடைய வீட்டுக்கு வராமலேயே உங்க வீட்டில் நீங்க எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் மூலமாகவே ஈஸியாக கண்காணிச்சு கணக்கீடும் பண்ண முடியும். கணக்கீடு பண்ணதை உங்களுடைய டியூ டேட்டுக்கு முன்பாகவே உங்களுடைய SMS அலர்ட்டாகவும் ஸ்மார்ட் மீட்டர் மூலமாகவே அனுப்ப முடியும். மூன்றாவது, இந்த ஸ்மார்ட் மீட்டரு அடிப்படையில் வந்த பிறகு உங்களுடைய டியூ டேட் அன்னைக்கு நீங்கள் பணத்தை கட்டலை, அது லாஸ்ட் டேட்டை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களோட EB கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஆன்லைன் சர்வர் பேஸ்ட் சர்வீசஸ். ஸோ இனிமேல் மேனுவலாக கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இதுதான் 3 மாற்றங்கள் ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் உடனடியாக அமலுக்கு வரும். சரி, இந்த ஸ்மார்ட் மீட்டர் பணிகள் எப்படி தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசு இதுக்காக 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மாநிலங்களுக்கு தருவதற்கான நிதியை ஒதுக்கியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட போகிறாங்க. நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர் வாங்க தனியாக கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இது பியூர்லி TNEB சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுடைய கொலாபரேஷனில் இதுக்கான நிதி அவங்களே செலவிட பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இது எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அவசியம் இப்போது வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெகு விரைவிலேயே உங்கள் வீட்டுக்கு ஸ்மார்ட் மீட்டர் வருவதற்கான பணிகளை அரசு ரொம்ப துரிதமாகவே மேற்கொண்டு வராங்க.